ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஒருத்தன் தான் எப்போவுமே ரோல்ஸை பிரேக் பண்ணி அண்ட் எல்லா விஷயங்களும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிருவான். இந்த எபிசோடில் அதை ரொம்பவே காமெடியாக காமிச்சிருப்பாங்க. பட் சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 12. இப்போ பிரின்சஸ் மெரிக்காவுக்கு நம்ம ஹீரோ லெட்டர் எழுதிட்டு இருக்கான். மை டியர் ஃபியான்சே, எப்படி இருக்கீங்க? எங்கள் ஸ்கூல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே பழகிடுச்சு. அண்ட் புதுசாக எனக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டும் கிடச்சிருக்காங்க. ஒருத்தியான ஒரு ஜென்டில்மேனாக நான் மாறி இருப்பேன். நம்ம ஹீரோ லெட்டரில் எழுதியிருக்கான். எபிலிட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறா. அழகான ஒரு பொண்ணு கேட்டா எப்படி என்னால் நோ சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அவங்க ஃபேக்ஷனில் ஜாயின் பண்ணுறா நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு ட்ரையாக பார்த்துட்டு இருக்கான். ஐயா கோனான ரிக்ரூட் பண்ணியாச்சுன்னு எபிலிட்டியில் இருந்த பொண்ணு ஜாலியாக கிளம்புறா. 3 ஃபேக்ஷனும் இதுக்காக எவ்வளோ பெரிய சண்டை போட்டாங்க தெரியுமா ட்ரையா சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 2வது ஹார்மனி வரணும். ஸோ ஹார்மனிலேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ரிக்ரூட் பண்ண வந்திருக்கா. முன்னாடி பார்த்தவளை விட இவ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி ரேயா பார்த்துட்டு இருந்தா. ஜாயின் பண்ணுறியான்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்ன ஒரு சில்லியான கொஸ்டின், உங்களே மாதிரி அழகான பொண்ணு கிட்ட எப்படி என்னால் நோ சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்காக ஃபேக்ஷனில் காத்துட்டு இருப்பேன்னு அந்த பொண்ணும் கிளம்புறா. இப்போ 2 டைமிங் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு ரேயா கேட்குறான். பேசிட்டு இருக்கும்போது ரேஷனாலிட்டிலேருந்து ஒரு பொண்ணு வரா. ரேயாக்கு ஹார்ட் பீட்லாம் துடிக்கிறது. இவா தான் நான் பார்த்ததுலேயே அழகான பொண்ணுன்னு பார்த்தா. ரேஷனாலிட்டியில் ஜாயின் பண்ணுறியா கேட்கவும் நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். இவனுக்கு என்னதான் பிரச்சனையும் கடுப்பாயிட்டு ஜாயின் பண்றியான்னு கேட்டா, நான் ஏன் ஜாயின் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சது நம்ம ஹீரோ கிளம்புறான். கோனான், ஐ மீன் 3 டைமிங் பண்றது தப்புதானா, நீ எப்படி அவளை ரிஜெக்ட் பண்ணன்னு கேட்கவும், ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தா நான் கண்டிப்பா நோ சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்ப அது பையனா அப்படின்னு ட்ரையா புரிஞ்சுக்கிறான். பர்சனாலிட்டியில இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு வந்து கேட்கவும், அழகான பொண்ணு கேட்டு நான் எப்படி நோ சொல்ல முடியாது, ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 ஃபேக்ஷன்லயுமே ஜாயின் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டான். இவனுக்காக சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. 3 ஃபேக்ஷன்லயும் இவன் ஜாயின் பண்றேன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரப்போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இல்லையா நீ ஒரு காடஸ் நிரூபிச்சிட்ட, எந்த பசங்க தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிளட்டில நம்ம ஹீரோவை ரிக்ரூட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு. கஷ்டமான ஒரு டாஸ்க் நீ முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லீடர் பாராட்டிட்டு இருக்கு. பிளட்டில மட்டும் இல்ல மத்த ஃபேக்ஷன்ஸ்லயும் அதே தான் நடக்குது. ஜெனிவிஸ்னு ஒருத்தன் வந்துட்டு, ஆக்சுவலி விஷயம் உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷமா கொண்டாடுற அளவுக்கு இது இல்ல, நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நேஷனாலிட்டியோட ஆளுங்க இவங்க கிட்ட வராங்க. இந்த ஜெனிவிஸ் பேசியே எல்லாரையும் கடுப்பேத்திட்டு இருக்கான். சாண்ட்ராங்கிற ஒரு பொண்ணு அவன்கிட்ட போய் கத்திட்டு இருக்கா. என்னதான் பிரச்சனை லீடர் கேட்கவும், இந்த அசிங்கமான மூஞ்சி எலியா கோனான ரிக்ரூட் பண்ணிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லவும், நான் ஒன்னும் போய் சொல்ல ஆண்டியா, மூஞ்சி ஒன்னும் அசிங்கம் கிடையாதுன்னு சொல்லவும், எலியா தான் அழகான பொண்ணு அவா ஃபேக்ஷன் ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிசுங்கிற இந்த பொண்ணு பையனை ஸ்டாப் பண்ணிட்டு, மன்னிச்சிரு எலியா, அவன் உண்மையா அதிகமா பேசுவான்னு சொல்லவும், என்ன கலாய்க்கிறாங்களான்னு மொத்த ஃபேக்ஷனும் பாக்குது. ஒரு ரோமரை கேள்விப்பட்டோம் இந்நேரத்துக்கு அவங்க வந்துட்டு இருப்பான்னு சொல்லவும் பார்த்தா ஹார்மோனியோட லீடரும் இந்த இடத்துக்கு வந்துருத்தா. ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் எபிலிட்டி, 2வது ஹார்மோனி, 3வது ரேஷனாலிட்டி போய் நம்ம ஹீரோவை ரிக்ரூட் பண்ணாங்க. ரேஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு அவனை ரிக்ரூட் பண்ணிட்டான்னு சொல்லவும், என்னால ஏன் முடியலன்னு கேசஸ் வருத்தப்படுறான். சீரியஸா சொன்னானா பொய் சொல்லி ஏமாத்தினானா கோனான் கிட்டே டைரக்டா கேட்கணும் லீடர்ஸ் முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோ இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இங்க பிரின்சஸை காமிக்கிறாங்க. அவன் நைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஒரு கரடி கூட ஃபைட் பண்ண போறா. சோல்ஜர்ஸ்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தைரியமா ஃபைட் பண்ணா. அவ ஸ்வாடு கீழே விழுந்துருக்கு. பார்த்தா அவளோட பிரதரான பிரின்ஸ் லைல் வந்து அவளை காப்பாத்திருந்தான். பிரின்ஸ் லயல் ஆசம் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் பாராட்டுறாங்க. கேப்டன், நீ இவ்வளோ தைரியமா ஃபைட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நம்ம அமெரிக்காவை பார்த்து பேசுறான். இல்லை நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு வா சொல்றா. ஏன் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோன்னு மெய்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவ படிக்கிற ஸ்கூல்லையோ இப்போ ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு கொடுக்கவும், அமெரிக்கா ரொம்பவே ஹாப்பியாகி அதை படிக்கிறா. லெட்டரோட ஸ்டார்டிங்ல மை டியர் ஃபியான்சே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவும், என்ன மை டியர் ஃபியான்சேன்னு சொல்லியிருக்கானவா வைக்கப்பட்டுட்டு, எல்லாம் நல்ல போதே எக்ஸ்பிரிமெண்ட்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, அவனுக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ ஜெலஸ் ஆகவும், சாதாரண கிளாஸ்மேட்டா இருக்கும்னு மெய்டு சொல்லவோ, அப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. மாஸ்டர், உங்களோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிங்கோ நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. நான் ஒரு நோபல், ஸோ இந்த மாதிரி முக்கியமான செலவுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த லெட்டர் தான் எங்க கிடக்குன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் கோனான், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரிங்கோ கடுப்பாக்குறா. பிரின்சஸ் மெரிக்கா கொடுத்த அந்த பிரேஸ்லெட் எடுத்து நம்ம ஹீரோ டெய்லி கையில மாட்டிக்கிடுதா. மாஸ்டர் ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை டக்குன்னு கிளம்புறான். போற வழியில கடைக்காரங்க எல்லாம் ஹாய் சொல்றாங்க. லேடிஸ் சொன்னா மட்டும் காலையிலேயே அவங்க அருமையான வயசு கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஹே கோனான், சீக்கிரம் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ, நீ 3 ஃபேக்ஷன்லயும் சேர்றேன்னு சொன்னது எல்லா லீடர்ஸ்க்கும் தெரிஞ்சிடுச்சு. ஒண்ணுதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், பேசிட்டு இருக்கும் போதே 3 ஃபேக்ஷனோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வராங்க.
காலையில் வரும் சூரியன் மாதிரி என்ன பார்க்க வந்திருக்கிற லேடிஸ் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாட்டு அசால்ட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் பேக்கன் வேணுமான்னு கேட்கறான். செயின்ட்டும் நம்ம ஹீரோவும் தான் இந்த சுச்சுவேஷன்லயும் காமா இருக்காங்க. பேக்கனுக்கு பதிலாக ஃபிஷ்ஷை பண்ணலாம், எனக்கு ஃபிஷ் பிடிக்கும்னு செயின்ட் சொல்லவும், பட் கடல் பக்கத்துல இல்ல, ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேர் வெயிட் பண்ணா செயின்ட்டும் நம்ம ஹீரோவும் நார்மலா அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கவும், ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன நடக்க போதோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு போறாங்க. அவன் உயிரோட திரும்ப வருவானான்னு ரேயா பாக்குறான். ஏங்கப்பா ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கேசல் இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, வாயை மூட்டு வாடான்னு கசான்ட்ரா சொன்னா, நீ ஏன் கூட வந்தா நான் எங்கனாலும் வாயை மூடிட்டு வர தயாரா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நீ பேசிட்டே வா அப்படின்னு கசான்ட்ரா கடுப்பாக்குறா. இப்ப அந்த 3 லீடர்ஸுமே தன்னை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டா அவனோட மேஜிக் ஐஸை வச்சு பார்த்தா எபிலிட்டி லீடர் பின்னாடி பெருசா ஏதோ ஒன்று ரவுண்டா இருக்கு. அது ஏதோ கிரீச்சர் போல நம்ம ஹீரோ பாக்குறான். பின்னாடி ஷேடோ மாதிரி ஒரு மரம் இருக்கு. டைப் இருக்கிற ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹார்மனியோட ஷெல்டோ பின்னாடி ஒரு டார்க் கிளவுட்ஸ் இருக்கு. பொண்ணுன்னு உடனே நம்ம ஹீரோவா கிட்ட வேற லெவல்ல போய் பேசுறான். சுச்சுவேஷன் தெரியாம ஃபிளாட் பண்ணிட்டு இருக்கியான்னு கசான்ட்ரா திட்டவும், எனக்காகலாம் நீங்க ஃபைட் பண்ண வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். பின்னாடி ஃபிஷ்ஷா தெரியவோ இவ வாட்டர் மேஜ் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவனுக்கு பொண்ணுங்க தான் ரொம்ப வீக்னஸ் போலியா அப்படின்னா ஷெல்டோ மூலியமாவே எல்லாத்தையும் பேசணும்னு முடிவு பண்ணி ஹார்மனி லீடர் மூலியமாவே கேட்கவும், நம்ம டீ குடிச்சிட்டே பேசினா நான் எதுக்குனாலும் பதில் சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த ஜனவிஸ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கவோ பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு அவன் பாய பொத்திட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறான். பின்னாடி இருக்கிறது ஈவில் ஸ்பிரிட்டா இல்ல ஹியூமனா நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். இப்போ எல்லா ஃபேக்ஷன் முன்னாடியும் தான் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. எந்த ஃபேக்ஷனை தான் சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ரேஷனாலிட்டி லீடர் கேட்டா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். ரிங்காவை விடவும் நான் அப்பதை பார்த்தது பயங்கரமா இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, ஷெல்டோ மூலியமா திரும்பவும் எந்த ஃபேக்ஷன்ல ஜாயின் பண்ற அப்படின்னு கேட்கவும், உங்க ஃபேக்ஷன்ல தான் சொல்ல எனக்கும் ஆசை தான், ரெக்ரூட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ 3 ஃபேக்ஷன்லயும் தான் நான் ஜாயின் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 ஃபேக்ஷனுமா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரேஷனாலிட்டி லீடர் நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 3 ஃபேக்ஷனும் நம்ம ஹீரோக்காக கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி வின் எல்லாம் பண்ண நம்ம ஹீரோ கடைசியில் 3 ஃபேக்ஷன்லயும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுலயும் பொண்ணுங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசினதான் நம்ம ஹீரோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே கொடுக்குறான்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வச்சு தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசவே செய்யறாங்க. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.